On our Tuesday nights, we have been studying the Gospel of John, chapter 17, particularly in the last many weeks. And Pastor Jeevan has been teaching on this particular chapter. கடந்த பல வாரங்களாக செவ்வாய்க்கிழமை தோறும் யோவான் 17வது அதிகாரத்திலிருந்து போதகர் ஜீவன் அவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். But basically, right now on verse 18, where he shared a lot about the mission. அதிலும் குறிப்பாக இப்பொழுது 18வது வசனத்திலிருந்து ஊழிய பணியை குறித்து நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். It is such an exciting subject that I would like to add some of my thoughts to it. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அற்புதமான ஒரு போதனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதில் என்னுடைய சில நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளும் நான் சேர்த்து போதிக்க விரும்புகிறேன். I think it's very important for the church today. இவையெல்லாம் இந்த சபைக்கு இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. Last week I shared some of my thoughts and I couldn't complete what I began, so I'm going to take this week also and share these thoughts with you. கடந்த வாரம் என்னுடைய சில கருத்துக்களை சிந்தனைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். அது முடிக்காததுனால இந்த வாரம் தொடர்ந்து அந்த கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Please turn with me to John chapter 17 and we will read from verse 6 all the way to 19. யோவான் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். I have manifested your name to the people whom you gave me out of the world. Yours they were, and you gave them to me, and they have kept your word. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். Now they know that everything that you have given me is from you. For I have given them the words that you gave me, for they have received them and have come to know in truth that I came from you. நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். I am praying for them. I am not praying for the world, but for those whom you have given me, for they are yours. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. All mine are yours, and yours are mine, and I am glorified in them. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். And I am no longer in the world, but they are in the world, and I am coming to you, Holy Father. Keep them in your name, which you have given me, that they may be one, even as we are one. நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். While I was with them, I kept them in your name, which you have given me. I've guarded them, and not one of them have been lost, except the son of destruction, that the scripture might be fulfilled. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. But now I am coming to you, and these things I speak to in the world, that they may have my joy fulfilled in themselves. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளைச் சொல்லுகிறேன். I have given them your word, and the world has hated them because they are not of the world, just as I am not of the world. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. I do not ask that you take them out of the world, but that you keep them from the evil one. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். They are not of the world, just as I am not of the world. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. Sanctify them in the truth. Your word is truth.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். As you sent me into the world, so I have sent them into the world. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். And for their sake I consecrate myself, that they also may be sanctified in truth. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். Well, let's continue our thoughts concerning the mission. ஊழிய பணியை குறித்த நம்முடைய அந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். We looked at how every human being needs mission. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஊழிய பணி, இந்த மிஷன் தேவை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். What is mission? ஊழிய பணி என்றால் என்ன? Mission is to be living for a cause that's more important than your own comfort in life or your own goals in life. ஊழிய பணி என்று சொல்லும்போது உங்களுடைய சொந்த சொகுசு, உங்களுடைய சௌகரியம் இதெல்லாம் தாண்டி அதற்கு அப்பாற்பட்டு வாழ்வதுதான் ஊழிய பணியா இருக்கிறது. To be in mission means to think beyond yourself, to think about other higher goals. அதாவது உங்களை காட்டிலும் உங்களுக்கு அப்பாற்பட்டு அதற்கு மேலான குறிக்கோள்களை எண்ணி அதன்படி வாழ்வதுதான் ஊழிய பணி. And that mission may involve some sacrifice also. அந்த ஊழிய பணியிலே சில தியாகங்களும் அடங்கி இருக்கிறது. And therefore you are willing to sacrifice some of your comforts, some of your conveniences, and even ready to undergo some suffering in order to achieve that higher goal. அதனால இந்த ஊழிய பணி நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு சௌகரியமாய் சொகுசா இருக்கிற சில காரியங்களை இழந்து போக நேரிடலாம், தியாகம் செய்ய நேரிடலாம். இந்த மேலான குறிக்கோளை அடையும்படியாக சில நேரத்தில் உபத்திரவத்துக்குள்ளாகவும் நாம் செல்ல நேரிடலாம். You are ready to suffer and sacrifice because this mission you feel is something more important than yourself. உங்களை காட்டிலும் இந்த ஊழிய பணி பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணுவதனால இந்த காரியத்திற்கென்று உபத்திரவப்படவும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். And not only that, because this mission is so important, you are ready to align yourself with somebody or some entity, some force that will make a difference against the misery and the brokenness of this world. இந்த ஊழிய பணி என்பது உங்களை காட்டிலும் பெரிதாக இருப்பதனால நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மோசமான அல்லது சோகமான காரியங்களை மாற்றும்படியாக யாரோடனோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துடனோ இணைந்து அதோடு சேர்ந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. You are not a person in mission unless you have those two things. இந்த ரெண்டு காரியங்கள் இல்லாம நீங்க ஒரு ஊழிய பணியை உடைய ஒரு மனிதனாக, நபராக இருக்க முடியாது. What are the two things? அந்த ரெண்டு காரியங்கள் என்ன? One is that you have a cause that's more important than your own goals and your aims in life. Something more important than yourself. ஒன்று என்னவென்றால் உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள்கள், நீங்கள் நியமித்திருக்கிற குறிக்கோள்கள், லக்குகள் அதையெல்லாம் காட்டிலும் மேலானதா இந்த ஊழிய பணி இருக்கிறது. So that you are even ready to sacrifice and suffer for that cause. அதனால அந்த காரணத்திற்காக நீங்கள் தியாகம் செய்யவும் உபத்திரவப்படவும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். And you want to make a difference in the world through that mission. அந்த ஊழிய பணியின் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். And therefore you align yourself with a force that's more powerful than yourself, so that you can make a difference in this world. அது நிமித்தமாக நீங்கள் உங்களை காட்டிலும் மேலான அந்த ஒரு சக்தியோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்போது இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறீர்கள். Normally you see people basically living for a better career, nicer home, nicer positions, and so on in this world. பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை இருக்கணும், நல்ல ஒரு வீடு, நல்ல சொகுசான காரியங்கள் இதெல்லாம் இருந்தால் போதும், இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் போதும், இதில் சிறந்து இருக்கணும் அப்படின்ற விதத்தில் நம்பி அப்படிப்பட்ட விதத்தில் வாழ்வாங்க. There's nothing wrong with a good job, good profession, and good position, and even a good home and all that. All that I think is very good. நல்ல வேலை இருப்பது, நல்ல தொழில் இருப்பது, நல்ல வீடு இருப்பது, நல்ல பதவி இருப்பது இதெல்லாம் நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை பாருங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது தான், அதெல்லாம் இருப்பதும் நல்லது. But if that's all you have, you're not a person in mission.
மட்டும்தான் இருக்குது, வெறும் அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து உருவலிய பணியில இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. because you are not living for anything more important than yourself. ஏன்னா நீங்க உங்களை காட்டிலும் ஒரு மேலான காரியத்துக்காக நீங்க வாழல. You are simply living for your needs, and that's a basic attitude of existence. உங்களுக்காக, உங்களுடைய தேவைக்காக, அடிப்படையா வாழ்றதுக்கு தேவையான அந்த காரியத்துக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. And if you live like that, you don't make any difference in this world. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த உலகத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது. And do you know that is the reason why so many feel an emptiness in their life? அதனால தான் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில அந்த வெறுமையான ஒரு நிலை காணப்படும். Every human being needs to live for something more important than himself. Otherwise, this emptiness will fill him one day. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை காட்டிலும் ஒரு மேலான ஊழிய பணிக்கென்று அந்த மிஷனுக்கென்று வாழ வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே ஒரு நாள் அவனை வெறுமை நிரப்பிவிடும். Usually, it's like this, வழக்கமா பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்குது. When you study in college and then go to work, நீங்க கல்லூரியில படிக்கிறீங்க, அப்புறம் வேலைக்கு போறீங்க, and you begin to do a certain kind of profession, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தொழிலை செய்றீங்க, and you aim higher and higher and try harder and harder to come up in that. அதுக்கப்புறம் அந்த வேலையில அந்த தொழில இன்னும் அதிகமா நல்லா வரணும்னு சொல்லி அதுல பெரிய ஒரு முயற்சி எடுத்து செயல்படுறீங்க. So for some time you are very busy trying to come up in that profession that you have chosen in the field of your study and so on. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிற அந்த காரியத்திலயும் நீங்க வேலை செய்யற அந்த தொழிலையும் சிறந்து விளங்குறதுக்காக அதுல ரொம்ப பிஸியா செயல்பட ஆரம்பிச்சிடுறீங்க. So it looks like you are a person with some aims and goals and you are really moving forward. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு நல்ல ஒரு லக்கோட செயல்படுற ஒரு நபர் மாதிரி தெரியுது. And until you achieve a level of personal success, this thing goes on. அந்த தனிப்பட்ட ஒரு வெற்றி அடையும் வரைக்கும் இந்த காரியம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். But do you know, once you get up on top and reach the pinnacle of your profession and reach the goals that you have set and so on, ஆனா ஒரு முறை அந்த மேலான நிலைக்கு நீங்கள் நியமித்த அந்த தொழில ஒரு மேலான நிலைக்கு சிறந்த நிலைக்கு வந்த உடனே then you begin to find this emptiness. அதுக்கப்புறம் இந்த ஒரு வெறுமையான நிலையை உணர்வீங்க. All the while you felt that achieving this personal success will give you great satisfaction. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த தனிப்பட்ட விதத்தில் இந்த காரியத்தில் நான் வெற்றி பெற்றுட்டேன், சிறந்து விளங்கிட்டேன்னா எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. And certainly achieving such success is good and necessary. அந்த மாதிரியான ஒரு வெற்றியை அடையிறது அதெல்லாம் அவசியம்தான், அதெல்லாம் நல்லதுதான். But if that's all you aim for and nothing more than that, and there is nothing more important for you to aim for in life, then you begin to find a certain emptiness in your life. வெறும் இதை மட்டும் தான் அடையணும் அப்படின்ற விதத்தில் இருந்தீங்கன்னா, இதை தாண்டி இதுக்கு மேலான ஒரு குறிக்கோள் ஒரு இலக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் இதை அடைஞ்ச உடனே ஒரு வெறுமையை உணர ஆரம்பிக்கிறீங்க. You go to the height of your success and enjoy that for just a short while, and then you are filled with a vacuum and emptiness, and you have no meaning or purpose in life. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையின் அந்த வெற்றியை நீங்கள் அடையிறீங்க. அதை அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையின் உணர்வு, ஒரு வெறுமையின் உணர்வை உணர்ந்து அது நிமித்தமாக ஒரு திருப்தி இல்லாத நிலையை அடையிறீங்க. Why there is no satisfaction? ஏன் அங்க ஒரு திருப்தியே இல்லை? Why there is no more excitement? ஏன் அதுல தொடர்ந்து அதுல ஒரு சுவாரஸ்யமா நீங்க செயல்பட முடியல? There is no mission. ஏன்னா அங்க ஊழிய பணி இல்லை. Because you are not a person of mission, person in mission, and because you don't have a higher goal, now you find yourself in a place where there is nothing else to do. நீங்க ஒரு ஊழிய பணி உங்களுக்கு இல்லாதனால, உங்க வாழ்க்கையோட ஒரு மேலான அந்த லக்கு குறிக்கோள் உங்களுக்கு இல்லாதனால, அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யறதுக்குன்னு ஒன்றும் உங்களுக்கு இல்லாம போயிருது. You are not dedicating yourself to something. You really don't have anything much to do, நீங்க உங்களையே அர்ப்பணிச்சு செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லாம போயிருது.
You're not working hard at something, and there is no sacrifice involved. There is nothing of an effort demanded on your behalf. நீங்க தொடர்ந்து கடுமையா முயற்சி செய்து, தியாகம் செய்து, உங்கள் சார்புல இருந்து வேலை செய்தீங்கன்னா, அங்க ஒண்ணும் இல்லாம போயிருது. And that is not the way we were made to exist. ஆனா அந்த விதத்துல நீங்க இருப்பதற்காக நீங்க உண்டாக்கப்படல. You see, this is why some of the men and women in the past have left their homes and their countries, moved to a totally another country, another place, sometimes sacrificing their many things, including a very comfortable life where they were from, and going into very challenging circumstances and areas where they have to learn the language, learn the customs, and work from scratch in order to produce something. அதனால Those were the kinds of people our missionaries were. அதனால தான் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய நாடுகளிலிருந்து வேறு நாடுகளுக்கு சென்று தங்களுடைய சௌகரியங்கள், தங்களுடைய சொகுசுகள் இதெல்லாம் விட்டு வந்து, தியாகம் செய்து வேறு இடத்துல வந்து அங்கே தங்கியிருந்து, அங்க இருக்கிற மொழிகளை கற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் இழந்து அங்க ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறாங்க. இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மிஷனரிகள் நம்ம சொல்றோம் இல்லையா? You know, what they gave up seems like nothing to them. அவங்க எதெல்லாம் அங்க விட்டாங்களோ, இழந்தாங்களோ, அவங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தளவுல ஒண்ணுமே இல்ல. Others only talk about what they left and gave up and all that. They never talk about it. மத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா, அவங்க இதெல்லாம் விட்டு வந்தாங்களாக்கும், அதெல்லாம் விட்டு வந்தாங்களாக்கும் அப்படின்னு அதை பெருசா பேசுவாங்க. ஆனா அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவங்க விட்டுட்டு வந்து இழந்து வந்த எந்த காரியமும் ஒரு பெரிய பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. If you see anybody talking about what they left and what they sacrificed, then you can be very sure that they never sacrificed anything. யாராவது பார்த்தீங்கன்னா, தாங்கள் விட்டு வந்தது ரொம்ப பெருசா பேசிட்டு இருந்தாங்கன்னா, உண்மையில நீங்க புரிஞ்சுக்கலாம், அவங்க அந்த அளவுக்கு எதையும் விட்டுட்டு வரலன்னு. Because those people that really sacrificed much never speak about that. Only others speak about them. ஏன்னா உண்மையாகவே அநேக காரியங்களை தியாகம் செய்து விட்டு வந்தவர்கள் அதை குறித்து அவங்க பேசவே மாட்டாங்க. மற்றவர்கள் தான் அவர்களை குறித்து பேசுவார்கள். Why they never speak about that? ஏன் அவங்க அதெல்லாம் குறித்து பெருசா பேசுறது இல்ல? They never speak about that because what they came for, what they came to achieve, seems like much bigger than what they left. What they left seems like nothing to them compared to what they have come to achieve. ஏன் அவங்க அப்படி அதை குறித்து பெருசா பேசுறது இல்லைன்னா, எதையெல்லாம் விட்டு எதற்காக வந்தார்களோ அது அவர்கள் விட்டு வந்ததை காட்டிலும் மிக பெரிதா இருக்கிறது. அதன் நிமித்தமாக அவர்கள் அடைய போகிற, சாதிக்க போகிற இந்த காரியத்தை ஒப்பிடும் பொழுது அவர்கள் விட்டு வந்த காரியம் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற விதத்துல என்றாங்க. They really consider those things that they left behind as lower goals in life and this as the higher goal. அவர்கள் பார்த்தீங்கன்னா, தாங்கள் விட்டு வந்த அந்த காரியங்களை எல்லாம் தாங்கள் எதற்காக வந்தார்களோ அதை காட்டிலும் ஒரு கீழான நிலையில் உள்ள ஒரு இலக்கு என்கிற விதத்துல தான் என்றாங்க. They consider this goal that they have before them now, this mission that they have before them now, as the greatest thing. அவங்களுக்கு இப்போ முன்னாடி இருக்கிற இந்த ஊழிய பணி, இவர்களுக்கென்று முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த குறிக்கோள், இதுதான் மிகப்பெரிய ஒரு இலக்காக அவர்களுக்கு இருக்கிறது. So they are proud of that and they are involved in it. They give their time, their effort, their life for it. அதனால இதை ஒரு பெருசா அவங்க என்றதுனால இதற்கென்று பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை இதற்கென்று அர்ப்பணித்து ஒரு முழு முயற்சியோட செயல்படுறாங்க. Their whole life is consumed with a passion for this and they produce something that has infinite value as a result. தங்கள் முழு வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அதற்கென்று அர்ப்பணித்து ஒரு முழு மூச்சோடு அங்கே ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுறாங்க. அது நிமித்தமாக ஒரு அது மதிப்பற்ற விதத்திலே மிகப்பெரிய காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். You must read some of the stories of the great missionaries to understand that. மிகப்பெரிய மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சீங்கன்னா இதை குறித்து நீங்க புரிந்து கொள்ளலாம். They achieve things that are of infinite value. The value of what they have done is immeasurable. அவர்கள் சாதித்த காரியங்கள், செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் விலையேறப்பெற்றது, மதிப்பற்றது, மதிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விலையுள்ளதா இருக்கிறது. But Christians should not think that only those who go as missionaries, leaving their homes and leaving their countries, are
people in mission. ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மிஷனரிகள் மட்டும்தான் தங்களுடைய ஊரை விட்டுட்டு தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு மற்ற இடத்துக்கு வந்து ஊழியம் பண்ண வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் ஊழிய பண்ணியிருக்கு அப்படின்ற விதத்தில் எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணக்கூடாது. The Bible does not teach like that. வேதமா அந்த மாதிரி போதிக்கிறது இல்லை பாருங்க. Even though some people are specially called to go on a mission like that, the Bible teaches mission as something that every believer has. ஒருவேளை சிலர் வந்து விசேஷித்த விதத்திலே அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஊழிய பணிக்கென்று அழைக்கப்பட்டிருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ஊழிய பணி இருக்கிறது என்று தான் போதிக்கிறது. Every believer. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது இருக்குது. You may be living in the comfort of your own home and living in the city where you're born and raised and working there and living in the same society and all that. But still the Bible teaches that you have a mission. நீங்கள் இங்கே இந்த ஊரில் இந்த நாட்டில் இங்கே உங்கள் வீட்டில் ஒரு சாதாரண இடத்துல நீங்கள் பிறந்து வளர்ந்துருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு ஊழிய பணி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. You must be a person in mission. நீங்கள் வந்து ஊழிய பணியில் இருக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். I think we've made a big mistake by just thinking about missionaries as some kind of a full-time profession. And so we just supported somebody that went and never bothered to be in mission ourselves. நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மிஷனரிகள் தான் முழு நேரமாக அந்த ஊழிய பணிக்கென்று போய் அவங்க தான் செய்யணுமாக்கும், நாமக்கெல்லாம் அந்த பங்கு இல்லை அப்படின்ற விதத்தில் அதை குறித்து தவறாக எண்ணிவிட்டோம். In such a big world with so many people and so many places to go, no matter how many people you send, it's not going to be enough. இவ்வளோ பெரிய உலகமாக இருக்குது பாருங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ ஆட்களை அனுப்பினாலும் அது அந்த அளவுக்கு போதாது பாருங்க. There are, in our own country, there are some Indian organizations that have sent thousands of missionaries all over. நம்முடைய தேசத்திலே பார்த்தீங்கன்னா சில ஸ்தாபனங்கள், மிஷனரி ஸ்தாபனங்கள்லாம் ஆயிரக்கணக்கான ஆட்களை அனுப்புகிறார்கள். Doing wonderful job. ரொம்ப அற்புதமான வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். But it's never enough. ஆனால் அதெல்லாம் ஒருபோதும் போதாது பாருங்க. More and more is needed because it cannot be done by a few full-time missionaries, you know. இன்னும் அதிகமாக ஆட்கள் தேவைப்படுகிறது. வெறும் இந்த முழு நேரமாக மிஷனரிகள் போய் செய்கிறாங்க, அவங்களால மட்டும் இதை செய்துவிட முடியாது. This is where I think we have failed to realize what the Bible teaches. இந்த காரியத்தில் தான் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன். The Bible teaches that every single one of us has a mission. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஊழிய பணி இருக்கிறது என்று. Every single one of us has mission. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு ஊழிய பணி இருக்கிறது. Now, if you talk about in general terms, not just Christian ministry, but in general terms itself, every person should have a mission, you know, something of a goal that's higher than himself, more important than himself. Then only he can live a very fruitful life, blessed life. இப்போ கிறிஸ்தவம் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு பொதுவாகவே பேசினா கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அவரை காட்டிலும் அவருடைய சொந்த வாழ்க்கையை காட்டிலும் ஒரு மேலான ஊழிய பணி என்று இருக்கிறது. அப்படி அதை கண்டுபிடித்து அதற்கென்று வாழும்போது தான் ஒரு நல்ல வாழ்க்கையை, சிறந்த வாழ்க்கையை, திருப்தியான வாழ்க்கையை அவர் வாழ முடியும். He must find some thing that he can do and live for that cause and do that thing, and only then can he truly be satisfied. அப்போ அவர் வந்து எதற்காக இருக்கிறார், அவரை காட்டிலும் அந்த மேலான அந்த காரியத்தை கண்டுபிடித்து அதற்கென்று வாழும்போது தான் உண்மையாகவே அவர் திருப்தியாக மன நிறைவோடு வாழ முடியும். That is mission in general. அது வந்து பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஊழிய பணி, மிஷன் என்று சொல்லுகிறோம். Whether a person is Christian believer or not. அவர் வந்து கிறிஸ்தவ விசுவாசியோ இல்லையோ யாரா இருந்தாலும் சரி. There are people that are not even Christians that give themselves to serve in a certain way in the society and offer themselves to serve and sacrifice so many things in order to achieve certain things. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ விசுவாசிகளாக இல்லாவிட்டாலும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கென்று சமுதாயத்தில் சில காரியங்களை மாற்ற வேண்டும் என்று அநேக காரியங்களை தியாகம் செய்து அதற்கென்று அர்ப்பணித்து வாழ்கிறார்கள். Therefore, you know, there are people in mission, I would say. அதனால தான் சொல்கிறேன், பொதுவாக அவர்களும் இந்த மிஷன் ஊழிய பணி, அவர்களுக்கென்று ஒரு ஊழிய பணியில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். But, you know, if you talk about the
mission that Jesus is talking about here, it is a very specific kind of mission. ஆனா இயேசு இங்க ஊழிய பணி என்று சொல்லும்போது அது மிகவும் ஒரு குறிப்பிட்ட விதத்திலான ஒரு ஊழிய பணியை குறித்து அவர் சொல்லுகிறார். What kind of a mission is he talking about? அவர் எந்த விதமான ஊழிய பணியை குறித்து சொல்லுகிறார்? I want to just talk about the specific nature of Jesus' mission first, so that we can know what is our mission. அப்போ இங்க இயேசுவினுடைய அந்த ஊழிய பணியினுடைய அந்த தன்மையை நம்ம முதல்ல கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய அந்த ஊழிய பணியின் தன்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். First we need to look at the mission of Jesus. அப்போ அதுக்கு முதலாவது இயேசுவினுடைய ஊழிய பணியை நாம் கவனிக்க வேண்டும். And then we'll look at our mission. பின்பு நம்முடைய ஊழிய பணியை நாம் பார்க்கலாம். Look at verse 4 in chapter 17. இந்த யோவான் 17வது அதிகாரத்துல 4வது வசனத்தை கவனிங்க. I glorified you on earth, having accomplished the work that you gave me to do, he says. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்கிறார். So Jesus clearly was a man in mission. அப்போ இங்க இயேசு ஒரு ஊழிய பணியை பெற்று அதை செய்த ஒரு நபர் என்று இங்க தெளிவா விளங்குது. When he came into the world, he knew exactly why he is here. அவர் உலகத்தில் வந்தபோது அவர் ஏன் அங்கு இருக்கிறார் என்பது அவருக்கு தெளிவாய் அதை அறிந்திருந்தார். You know, he was never at loss for purpose. ஒருபோதும் நோக்கத்தை இழந்த மனிதனாக அவர் இருக்கவில்லை. He knew exactly what he is here to do. அவர் இங்கு இருந்து என்ன செய்யணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா அறிந்திருந்தார். What is his mission? அவருடைய ஊழிய பணி என்ன? To glorify the Father. பிதாவை மகிமைப்படுத்துவதுதான் அவருடைய ஊழிய பணி. So that he has now come to the end of his life, he says, I have glorified you. I have done the work that you sent me to do. அப்போ அந்த அவருடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும்போது அவர் இப்படி சொல்றாரு, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீ எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். So Christ's mission is to glorify his Father. அப்போ கிறிஸ்துவினுடைய ஊழியம் என்ன? தம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துவது. Right? That's Christ's mission. அதுதான் கிறிஸ்துவினுடைய ஊழியம். In verse 10, 10வது வசனத்துல கவனிச்சீங்கன்னா he says something else. அவர் இன்னும் சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. He says, all mine are yours and yours are mine, and I am glorified in them. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். He says, I am glorified in them. என்ன சொல்றாரு? அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். In other words, he says, I receive glory through them. இதை இப்படி சொல்லலாம் பாருங்க, அவர்கள் மூலமாய் நான் மகிமையை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். Some translations, like the one I read, says, I am glorified in them. சில மொழிபெயர்ப்பு, நான் வைத்திருக்க இந்த மொழிபெயர்ப்பு எப்படி சொல்றதுன்னா, நான் அவர்களுக்குள்ளாக மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறது. And one translation says, and glory has come to me through them. இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்கிறது? அவர்கள் மூலமாக எனக்கு மகிமை வந்திருக்கிறது என்று சொல்கிறது. So he came to glorify the Father. இவர் பிதாவை மகிமைப்படுத்துகிறார். That's his mission. அது அவருடைய ஊழிய பணியா இருந்தது. And what is our mission? அப்ப நம்முடைய ஊழிய பணி என்ன? Our mission seems to be is that we glorify him, and that is why he can say, I am glorified in them. நம்முடைய ஊழிய பணி என்ன? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. அதனால அவர் சொல்கிறார், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று. Jesus glorifies the Father, and we glorify Jesus. Those are the two things. இயேசு பிதாவை மகிமைப்படுத்தியிருக்கிறார், நாம் இயேசுவை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். இந்த ரெண்டு காரியங்களை கவனிக்கணும். All right. Let's look at first of all how Jesus glorified the Father. சரி, இப்போ இயேசு எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கலாம். Because that's his mission in life. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் ஊழிய பணியா இருந்தது. Look at him talking about it in verse 6. 6வது வசனத்துல அதை குறித்து சொல்றாரு பாருங்க, கவனிப்போம். I've manifested your name to the people whom you gave me out of the world. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். I've manifested your name to the people you gave me in this world, he says. எப்படி சொல்றாரு பாருங்க, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார்.
what does he mean by manifesting his name, God's name? உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அவருடைய தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? It is not a simple matter. It is not simply telling people what God's name is, இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை பாருங்க. தேவனுடைய நாமம் இதுதான் அப்படின்னு ஏதோ சும்மா சொன்னாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது பாருங்க. That it's not just letting people know what God's name is. மக்களுக்கு இதான் கடவுளுடைய நாமம், இதான் தேவனுடைய நாமம் அப்படின்னு சொல்றது கிடையாது இது. See, in biblical times, the name said a lot about that person. வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அந்த நாமம் என்று சொல்லும்போது அது அந்த நபரை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. Every time people were named, they were named that so that something about them can be revealed through that name. ஒவ்வொரு முறையும் நாமத்தை சொல்லும்போது, ஒரு பெயரை சொல்லும்போது அதன் மூலமாக அந்த நபரை குறித்த காரியங்களை, அநேக காரியங்களை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். God changed Abram's name to Abraham because it carried an important message that he is going to be the father of many nations. தேவன் கூட ஆபிரகாம் என்று இருந்த பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார் இல்லையா? அங்கே ஏதோ சும்மா பெயர் மாற்றினார்ல பாருங்க. அங்கே அவர் பெயர் மாற்றுவதிலே பெரிய ஒரு அர்த்தம் பொதிந்திருக்கிறது. என்ன? இவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் அப்படின்ற அந்த அர்த்தம் உள்ள பெயர் விதத்தில் அந்த பெயரை மாற்றுகிறார். We have heard of a father of a nation. Every nation claims some person, some great person among them as a father of their nation, right? பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு நபரை இந்த தேசத்தின் தந்தை அல்லது தேச பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. So there are so many nations, so there are many people then that are fathers of these nations. அப்போ இப்படி பல்வேறு நாடுகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேச தந்தை, தேச பிதா அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க. But there is no one that is called the father of many nations. ஆனா யாருமே அநேக ஜாதிகளுக்கு, அதாவது அநேக தேசங்களுக்கு தகப்பன் அப்படின்ற பெயரை பெற்றவங்க யாரும் கிடையாது. So this is a very important message about Abraham. இங்க ஆபிரகாமை குறித்து ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க இது. It's not just a naming ceremony. இது ஏதோ பேர் வைக்கிற விழா இல்ல பாருங்க. No, it's not just a name that sounds nice. இது ஏதோ பேர் கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கிடையாது. No, nowadays we name people just so that it sounds nice, இன்னைக்கு மக்கள் எப்படி பேர் வைக்கிறாங்க? நான் கூப்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. But at that time, names carried great information. ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பெயரிலே மிகப்பெரிய அர்த்தம் பொதிந்திருந்தது. Name revealed that person, sometimes revealed the purpose, God's purpose for that person. அந்த நாமம், அந்த பெயர் மிகப்பெரிய அந்த நபரை குறித்த நோக்கத்தை வெளிப்படுத்தியது. அதாவது தேவன் அவர் மீது வைத்திருந்த அந்த நோக்கங்களை வெளிப்படுத்தியது. Mostly it revealed who that person is. அதிகமா பாத்தீங்கன்னா அந்த நபர் யார் என்பதை அவருடைய நாமம், பெயர் வெளிப்படுத்தியது. So Abraham was a father of many nations. ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் இல்லையா? Because through Abraham one nation came about. ஏனென்றால் அங்கே ஆபிரகாம் மூலமாக அங்கே ஒரு ஜாதி வருகிறது. And in that nation was born Jesus. அந்த ஜாதியிலே கிறிஸ்து பிறகுறார். And then through him salvation comes to people of all nations. அவர் மூலமாக எல்லா தேசத்தில் உள்ள எல்லா ஜாதி மக்களுக்கும் ரட்சிப்பு உண்டாகிறது. Therefore Abraham now becomes the father of many nations. இப்படித்தான் இதன் மூலமாகத்தான் ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறான். Because the one who came as his descendant has become the savior of the world. ஏன்னா அவருடைய சந்ததியில வருகிற ஒருவர் இந்த உலகத்தின் இரட்சகராக விளங்குகிறார். So that message is given in that one name. அந்த ஒரு செய்தி தான் பாத்தீங்கன்னா அந்த நாமத்துல அந்த செய்தி அடங்கி இருக்கிறது. So when Jesus says, I have revealed your name to them. அப்ப இங்க இயேசு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது, I have manifested your name to them. உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? What he means is, I have told them about you. அப்ப என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நான் உம்மை குறித்து சொன்னேன் அப்படின்னு சொல்றார். I have revealed your glory to them. உம்முடைய மகிமை அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன்னு சொல்றார். The glory of God, that is all that God is, the wonderful person that God is, has been revealed to
the people. அப்போ தேவனுடைய மகிமை, தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு அற்புதமானவர் என்பதெல்லாம் அதன் மூலமாய், நாமத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினேன் என்கிற விதத்திலே சொல்லுகிறார். God's glory means all that God is. தேவனுடைய மகிமை என்று சொல்லும்போது தேவன் என்னவாகவெல்லாம் இருக்கிறார் என்பதுதான் அவருடைய மகிமை. And God's glory is the thing that really matters. தேவனுடைய மகிமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். That is the only thing that matters, really. அது மட்டும்தான் முக்கியம் பாருங்க. If there is no God, there will be nothing. ஏன்னா தேவன் இல்லைன்னா அப்போ ஒண்ணுமே இல்லை. You have only nature without God, the nature, that is the creation, without God. அப்போ தேவன் இல்லைன்னா இந்த சிருஷ்டிப்பு மட்டும் தான் இருக்கும், இதை தவிர வேற ஒன்றும் இருக்காது. And eventually all this creation is going to go to nothing. It's all going to burn up and go to nothing. And nothing that you do in this world, no matter how hard you try, what great education you get and what you achieve, it's all going to come to nothing because there is no God. There is no meaning. There is no purpose. அப்போ கடவுள் இல்லைன்னா அப்புறம் இந்த இயற்கையும் பார்த்தீங்கன்னா அது இல்லை, ஒன்றும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து ஏதோ செய்கிறதுக்கோ, சாதிக்கிறதுக்கோ, பெரிய காரியங்களை செய்கிறதுக்கோ எந்த ஒரு காரியமும் இருக்காது. தேவன் இல்லைன்னா வாழ்க்கையில் அர்த்தம், நோக்கம் எதுவுமே இருக்காது. You are going to be forgotten. நீங்களே மறக்கப்படுவீர்கள். Nobody is going to remember you. யாருமே உங்களை ஞாபகம் வச்சுக்க போகிறது கிடையாது. Nothing that you do is going to make any difference. நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் கூட உண்டாக்க போகிறது கிடையாது. Now, if you just think of it, you lose all heart. You wouldn't even want to study, go to college, try anything, because whatever you do is not going to matter. அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து படிக்கிறதுக்கோ இல்லை காலேஜ் போய் ஏதாவது படிக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம், அதில் வளர போகிறோம் அப்படின்றது செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா என்ன செஞ்சாலும் ஒன்றுமே இல்லாமல் போதே. If you think about this, you won't even want to get up and go to work tomorrow morning. அப்போ இந்த மாதிரி இதை யோசிங்கன்னா இது இப்படி இருக்கும்னா அப்போ காலைல எழுந்து மறுநாள் நாளைக்கு காலைல எழுந்து நீங்கள் வேலைக்கு கூட போக முடியாது. And if you go to work, you will be only going for one thing, that is to earn some money just to fill your stomach and just feed your family and nothing more than that. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இருக்குமானால் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அப்போ எதுக்கு வேலைக்கு போகிறீங்க? உங்கள் வயிற்றை நிரப்பிக்கிறதுக்கும் உங்கள் குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போகிறீங்க, வேற ஒன்றுமே கிடையாது. There is no higher purpose. இதில் மேலான நோக்கம் எதுவுமே இல்லை பாருங்க. But if there is a God, ஆனால் தேவன் என்று ஒருவர் இருப்பாரானால், then you can believe that your life can make a difference. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்கிறதை நீங்கள் நம்பலாம். You can make a lasting difference in this world. அப்போ நீங்க வந்து இந்த உலகத்துல ஒரு நீண்ட நாட்களுக்கு இருக்க போகிற ஒரு நிரந்தரமான மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். You can make a true impact that makes a difference in people's lives. நீங்க ஒரு பெரிய மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். If there is God, then there is meaning in life. அப்ப தேவன் இருக்கும்போது வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. If there is God, then there is a purpose for everything that you do. தேவன் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லாவற்றுக்குமே ஒரு நோக்கம் இருக்குது பாருங்க. If there is a God, then the gifts and abilities that He has given you, you must use it for the purpose He gave it to you. அப்ப தேவன் இருந்தால் நீங்கள் செய்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றல், திறமை எல்லாவற்றையும் அவர் கொடுத்த அந்த நோக்கத்துக்காக செயல்படுத்த முடியும். And you're going to stand before God one day and give account of what you have done with your life. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக சென்று நின்று உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்னவெல்லாம் செய்தீர்கள் என்பதை குறித்து ஒரு கணக்கையும் ஒப்புவிக்க முடியும். Not only that, you're going to receive rewards eternally for all that you have done and the kind of difference you have made in this life. அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியத்தை, எல்லா மாற்றத்தை உண்டு பண்ணின எல்லா காரியத்துக்குமாக சேர்த்து மிகப்பெரிய பலாபலன்களை, அங்கே ஒரு கிரீடத்தை நீங்கள் பெறப் போகிறீர்கள். See the difference the fact of God makes in our lives. அப்போ தேவன் இருக்கிறார் என்கிற அந்த உண்மைதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுதுன்னு பாருங்க. Therefore, Jesus saying, I have manifested you to them is so important because He has done the most important thing. That is, let the people know that there is a God and what kind of a God He is.
and who he is and what he expects, that he has let them know. அப்போ இயேசு இங்கே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், உம்மை வெளிப்படுத்தினேன் சொல்லும்போது அந்த வெளிப்படுத்துகிற அந்த காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. ஏனென்றால் அங்கே தேவன் யார், தேவன் எப்பேற்பட்டவர், அதை எல்லாவற்றையும் இந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாக இவர்களும் தங்களை நோக்கத்தை எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார்கள். Therefore he has given the meaning and purpose. அதனால தான் அவர் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கிறார். And when a person believes that message that there is a God, ஒரு நபர் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த செய்தியை நம்பும்போது, that the true and living God is the one that Jesus Christ has revealed to us, ஒரு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின ஒரு உண்மையான ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று நம்பும்போது, then you cannot live without meaning and purpose. நீங்க ஒரு வாழ்க்கைக்கு நோக்கம் இல்லாம அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ மாட்டீங்க. You know, you'll be filled with meaning and purpose. நீங்க நோக்கத்தினாலும் வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தினாலும் நிறைந்து வாழ்வீர்கள். Therefore, when Jesus said, I have manifested you to them, revealed you to them, that is very important. He has let them know that there is a God and what kind of a God he is and what he is all about. He has let the people know. அப்போ அவர் இங்கே உம்மை வெளிப்படுத்தினேன், உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தேன் என்று சொல்லுகிற இந்த காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இவர் எப்பேற்பட்ட தேவன், எப்படிப்பட்ட தேவனா இவர் இருக்கிறார் என்பதையெல்லாம் அவர் வெளிப்படுத்தி அவர்களுக்கு காண்பிக்கிறார். He has revealed the glory of God to them. தேவனுடைய மகிமை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். He has revealed the only thing that really matters in life. வாழ்க்கைக்கே முக்கியமான காரியம் இதுதான் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். I say that like that because if you take the fact of God out, then nothing else makes any sense. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, தேவன் இருக்கிறார் என்கிற அந்த காரியத்தை, இந்த சத்தியத்தை எடுத்து விட்டோம் என்றால் அப்புறம் இங்க ஒண்ணுமே கிடையாது பாருங்க. Why I am born, why I have to study, why I have to live, why I have to marry, why I have to bear children, why I have to do. There's no sense of all these things. ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் படிக்கிறேன், ஏன் நான் கல்யாணம் பண்றேன், ஏன் நான் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறேன், ஏன் நான் வேலை பார்க்குறேன், எந்த ஒரு காரியத்துக்குமே ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். Why I have to try so hard just to make it in this world? ஏன் இந்த உலகத்துல நான் வந்து கடுமையா முயற்சி செய்தெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கும் ஒன்றும் இருக்காது. There is no purpose. அங்க நோக்கமே இருக்காது பாருங்க. But if there is God, ஆனால் தேவன் இருந்தால் then there is meaning. அங்கே அர்த்தம் இருக்கும். Then there is purpose. அங்கே வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கும். Then there are things that last forever. அதுக்கப்புறம் அங்கே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற காரியங்கள் என்று இருக்கும். See, without God, everything else is things that vanish, you know. தேவன் இல்லை என்றால் அப்புறம் மற்ற எல்லா காரியமே பார்த்தீங்கன்னா வீணாய் மாயையான காரியமா இருக்கும். It's there today and gone tomorrow. இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். But with God, there are things that are going to last forever and ever and ever. There are things of value, lasting value. ஆனால் தேவன் இருக்கும் பொழுது என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கிற மதிப்புள்ள காரியங்கள் இருக்க முடியும். Therefore, I can do things in my life that has lasting value. அதனால தான் என்னுடைய வாழ்க்கையிலே நீடித்து நிலைத்திருக்கிற அந்த மதிப்புள்ள காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன். You and I can do things that has lasting value in life. அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே நீடித்து நிலைத்திருக்கிற அப்படிப்பட்ட மதிப்புள்ள காரியங்களை செய்ய முடியும். Amen. Amen. Because I believe that I'm doing what I'm doing. அதை நான் நம்புறதுனால தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேனோ அதை அப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன். I believe that what I do is something that has a lasting value. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேனோ அது நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய மதிப்புள்ள காரியம் என்று நான் நம்புகிறேன். The Bible puts it like this in Revelation 14:13. வெளிப்படுத்தின விசேஷத்துல வேதம் 14வது அதிகாரத்துல 13வது வசனத்துல அதை இப்படி சொல்லுது பாருங்க. About people that die and go on to heaven. மரித்து பரலோகத்துக்கு போகிற மக்களை குறித்து இங்க சொல்லுகிறது. It says their works go with them. அங்கே சொல்லுகிறது அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம் என்று.
People say you can't take anything. மக்கள் சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க எதையும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றாங்க. And that is why they don't try to achieve anything sometimes. அதனாலே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவங்க எதையுமே சாதிக்க விரும்புறதே இல்லை. But the Bible says your works will follow you. ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்கள் கிரியைகள் உங்களோட கூட போம் என்று. There is something that will go with you. ஏதோ சில காரியம் உங்களோட கூட வருது பாருங்க. The works that you do by faith in God, because God has told you to do it, because you are a man in mission, understanding the work that God has chosen you to do. If you do that work will go with you. Not every work that you do, but if you do your work because God has called you to do it, those works will go with you. அப்போ நீங்கள் செய்கிற கிரியைகள், அதாவது தேவன் மீது விசுவாசம் வைத்து தேவன் உங்களுக்கென்று நியமித்த அந்த ஊழிய பணிக்கான அந்த காரியங்களை, அந்த கிரியைகளை நீங்கள் செய்யும்போது அது உங்களோட கூட வருகிறது. நீங்கள் செய்கிற எல்லா கிரியும் உங்க கூட வரப்போறது இல்லை. தேவன் உங்களை எதை செய்ய வேண்டும் என்று அழைத்தாரோ அந்த கிரியைகளை நீங்கள் செய்யும் பொழுது அந்த கிரியைகளை உங்களை பின்தொடர்ந்து வருகிறது. That gives tremendous meaning and purpose in life. அது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்குது பாருங்க. It's not everything that I have in this world that's going to come with me. இந்த உலகத்துல என்கிட்ட இருக்கிற எல்லாம் என் கூட அப்படியே வரப்போறது கிடையாது. But the things that I do because God has called me to do it, because I'm a man in mission, and that is what God has commissioned me to do it. When I do it like that, those things will follow me. தேவன் என்னை அழைத்து எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யும் பொழுது, தேவன் எனக்கென்று நியமித்து கொடுத்திருக்கிற அந்த ஊழிய பணியை அதை நான் செய்யும் பொழுது அந்த கிரியைகள் எல்லாம் என்னை பின்தொடர்ந்து என்னோடு வருகிறது. Now, one of the things that God has surely called every believer to do, அப்போ எல்லா விசுவாசிகளையும் தேவன் செய்யும்படியாக அழைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, is to glorify or show who Jesus is. இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிப்பது. See, now we come to our mission. இப்போ நம்முடைய ஊழிய பணிக்கு நாம் வந்திருக்கிறோம். We talked about Jesus' mission. இயேசுனுடைய ஊழிய பணியை குறித்து பார்த்தோம் இல்லையா? He came to show who God is. அவர் தேவன் யார் என்பதை காண்பிக்கும்படியாக வந்தார். And what are we supposed to do? நாம என்ன செய்யணும்? We are supposed to show people Jesus. நாம் மக்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். That is our mission. அதுதான் நம்முடைய ஊழிய பணியே. Now you may be called to, you may otherwise in your calling, in terms of profession, you may be called to be a teacher, doctor, lawyer, whoever. All that is different, நீங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இதெல்லாம் இருக்குது, உண்மைதான். That is different for each person. அது ஒவ்வொரு நபருக்குமே வித்தியாசமானது. I am called to be a preacher. நான் ஒரு பிரசங்கியாரா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கேன் இல்லையா? Not everybody is called to be a preacher. எல்லாரும் பிரசங்கியாரா இருக்கும்படி அழைக்கப்படல. So we have some specific calls. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அழைப்பு என்று இருக்கிறது. That is different. அது வித்தியாசமானது. And we must carry that out. நாம அதையும் செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். Because God has given us ability and giftings to do that. ஏனென்றால் அந்த காரியத்தை நாம் செய்வதற்கென்ற ஆற்றலையும் திறனையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். But as believers, for every single one of us, God has given a mission for every believer. ஆனா விசுவாசி என்று பார்க்கும்போது நம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு ஊழிய பணியை கொடுத்திருக்கிறார். And that is the same for everyone. அது எல்லாருக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே ஒன்றா இருக்கிறது. Same for the preacher, teacher, doctor, lawyer, whoever you are, businessman, whoever you are. அது பிரசங்கியாரா இருந்தாலும் சரி, ஆசிரியரா இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தொழில் செய்கிறவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒன்றா இருக்கிறது. Same mission. ஒரே ஊழிய பணி தான். What is the mission? ஊழிய பணி என்ன? Our mission. நம்முடைய ஊழிய பணி என்ன? What is that? That is to reveal Christ to people. அது என்ன ஊழிய பணி? மக்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. Just like
Jesus revealed God to people, we are supposed to reveal Jesus to people. எப்படி இயேசு தேவனை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல நாம் இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். We're supposed to glorify Him. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். We are supposed to shine the light brightly on Him, show how great He is, what He has done, and all about Him. அவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி பிரகாசம் உள்ள விதத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். So Jesus has created us and put us in this world. He has recreated us, saved us, and put us here in this world so that we can show people that He is glorious. அப்போ தேவன் நம்மை மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார், இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எதற்கு? கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக வைத்திருக்கிறார். All right. How do we do that now? அதை நம்ம எப்படி செய்யறது? அப்போ Let me quickly give you 3 ways to do that. அதை செய்யறதற்கு சுருக்கமா 3 வழிமுறைகளை சொல்றேன் பாருங்க. You know how you show forth the glory of Jesus? எப்படி இயேசுனுடைய இந்த மகிமையை நாம வெளிப்படுத்தி காண்பிக்கிறது? You need to talk to people about the glory of Jesus. இயேசுனுடைய மகிமை குறித்து மக்களிடத்துல நீங்க பேசணும். Just have to go talk to people. சாதாரணமா போயிட்டு மக்களிடத்துல அவரை குறித்து பேச வேண்டும். You know, when I was a young man, நான் ஒரு வாலிபனா இருக்கும்போது I liked music a lot. எனக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் பாருங்க. And it's not like today, you know, today you have all the music in the YouTube, everything is free and, you know, so easy to access. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலவசமாக உங்களுக்கு எல்லாமே இந்த இசை காரியங்கள், இசை கற்றுக்கொள்கிற காரியங்கள்லாம் ரொம்ப இலவசமாக சீக்கிரமாக எளிதாக கிடைக்குது. Those days I used to buy some albums that come from abroad and that was like 37 rupees 50 paise, you know. ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை பாருங்க. ஏதாவது ஒரு வெளிநாடுகள்லேருந்து வரணும், அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் 37 ரூபா 50 பைசாவாக இருந்தது. Which is a huge amount in those days. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய மதிப்புள்ள ஒரு பணம் அது. And I had great difficulty trying to get that money from my parents, you know. அந்த பணத்தை எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். And I'll be going to the store many times to see what has come. எப்போ கடைக்கு போனாலும் என்ன வந்திருக்கு அப்படின்னு நான் பார்ப்பேன். And if something new has come, ஏதாவது புதுசாக வந்துச்சு அப்படின்னா, you know, I'll be excited. ரொம்ப உடனே அதை குறித்து நான் ரொம்ப ஆச்சரியப்படும், அதை வாங்கணும்னு விரும்புவேன். When I buy it and hear it, அதை வாங்கி கேட்கும்போது I will be so thrilled that I will invite my friends to hear it. ரொம்ப அதை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னுடைய நண்பர்களையும் அழைப்பேன் நான். I remember when the cassette tapes came. அந்த கேசட் டேப்லாம் வந்தது இல்லைங்களா, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. And small cassette player. அதுக்கு ஒரு சின்ன அந்த கேசட்டை போடுறதுக்கு ஒரு சின்ன பிளேயர் வந்தது. So I got a cassette player when nobody had a cassette player in those days. அந்த நாட்களில் யார்கிட்டையுமே அந்த கேசட் பிளேயர் இருக்காது பாருங்க. அந்த நாட்களில் நான் அந்த கேசட் பிளேயர் ஒன்று வாங்கினேன். I'll carry it everywhere I went. எங்கெல்லாம் போனோம்னா அங்கெல்லாம் இதை தூக்கிட்டு போயிடுவேன் நான். Carry some tapes with me. அதோட கூட சில அந்த டேப்ஸையும் எடுத்துகிட்டு போவேன். I will share this with others, my friends of mine. என் கூட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அவங்க இடத்துல நான் பகிர்ந்து கொள்வேன். Because I wanted to share my joy with my friends. இதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கிறதுனால இந்த சந்தோஷத்தை என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். Not everyone liked it as much as I liked it. நான் அதை விரும்பின அளவுக்கு எல்லாரும் விரும்பினதில்லை. Not everyone was interested in it as much as I was interested in. நான் ரொம்ப அதில் ஈடுபாடு உள்ளவனா இருந்தது போல எல்லாரும் அதில் ஈடுபாடு உள்ளவங்களா இல்லை. But nevertheless, I showed it to them. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட நான் அவங்க இடத்துல காண்பித்தேன் அதெல்லாம். I wanted them to enjoy it. அவங்களும் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். Some people don't like, you know, music of any kind, you know. சிலருக்கு இந்த இசை இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது பாருங்க. And so, you know, no matter how good it is, they can't appreciate it. அது எவ்வளோ நல்லா இருந்தாலும் இவங்க அதை பாராட்டவே மாட்டாங்க. But I always try to show them. ஆனால் நான் எப்போதுமே இதை அவங்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு விரும்புவேன். That's all you do about Jesus also. இயேசுவை குறித்தும் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும். If you have truly experienced Christ,
உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்துவை அனுபவித்திருந்தால் you need to go and share. நீங்க கண்டிப்பா போய் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Every opportunity you get, you need to share with people about Jesus. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை குறித்து மக்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். You don't have to be a preacher to do it. அதை செய்து நீங்க பிரசங்கியாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. Don't have to be a missionary to do it. அதை செய்யறதுக்கு ஒரு மிஷனரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. You just have to realize that you are a man in mission. நீங்க ஊழிய பணியில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு நபர் என்பதை அறிந்திருந்தால் போதும். That God has given you a mission. தேவன் உங்களுக்கு ஒரு ஊழிய பணியை கொடுத்திருக்கிறார். That you have to realize in order to do this. That's all. நீங்க இதை செய்யறதுக்கு அதை மட்டும் உணர்ந்தா போதும். Don't have to be a full-time minister. அதற்கு ஒரு முழு நேர ஊழியக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. This is the way God intended it to be. தேவனே அதை இந்த விதத்துல தான் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இந்த விதத்துல அதை விரும்பி வைத்திருக்கிறார். This is the way the gospel will spread everywhere. சுவிசேஷம் இந்த விதத்தில் தான் எல்லா இடங்களிலும் பரவும். So anything good you find, you try to share with others, right? எப்போதுமே நீங்க எதெல்லாம் ஒரு நன்மையான காரியத்தை கண்டா நீங்க அனுபவிச்சு அதை மற்றவங்கள பகிர்ந்து கொள்வீங்க இல்லையா? Look at what's happening today. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. In WhatsApp, people immediately send to their friends anything that they enjoy. மக்கள் ஒரு சின்ன காரியத்தை அனுப்பிச்சாலும் சரி, உடனே தங்கள் நண்பரிடத்துல அதை பகிர்ந்து கொள்றாங்க. Any video, any joke, any article, anything, immediately they pass it on. அது எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நகைச்சுவை வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, உடனே அதை அடுத்த நண்பர்களுக்கு அனுப்புகிறாங்க. Why do they do it? ஏன் அதை அப்படி செய்கிறாங்க? Because I read it and it was funny or it was good, it was very informative. I want to share with others. நான் அதை வாசித்தேன், அது எனக்கு நகைச்சுவையாக இருந்தது, எனக்கு அது நல்லா இருந்தது, அதனால அதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறேன்னு பகிர்ந்து கொள்கிறாங்க. It's a useful information I want to share. நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருந்தால் அதை நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு பகிர்ந்து கொள்கிறாங்க. Particularly if it has something to do with our health or anything like that, our life on earth, to make this better, we immediately share with others. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து, சுகத்தை குறித்த காரியங்கள், இந்த பூமியில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல சிறந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விதத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் உடனே அதை பகிர்ந்து கொள்கிறோம். How much more you need to share about Jesus? அப்போ இப்படி இருக்குமானால் இயேசுவை குறித்து நீங்கள் எவ்வளவு அதிகமாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். You need to speak about this. இவரை குறித்து நீங்கள் பேச வேண்டும். Just like you share a book or a tape or a music album, or just like you share any information with that excitement of knowing something that's very useful, you need to bring the message of Jesus in a very natural way, in a very natural setting, at the most appropriate times, in a meaningful way to other people. அப்போ எப்படி ஒரு இசை வாசிக்கிற அந்த இசையை செய்கிற அந்த பாடல்கள் அடங்கிய அந்த டேப்பு, அப்புறம் நல்ல தகவல்கள் ஏதாவது இருந்தால், உங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் ஏதாவது இருந்தால், பயனுள்ள காரியம் ஏதாவது இருந்தால், இதெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்களோ, அதே போல் இயேசுவையும் ஏற்ற விதத்திலே, நல்ல நேரத்திலே, சரியான விதத்திலே நன்றாக அவரை குறித்தும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். See, when somebody comes to me and say, I'm suffering from this great sickness. யாரோ என்னிடத்துல ஒரு பெரிய வியாதினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். And if they are my friends, என்னுடைய நண்பர் அவர், even if they are not my friends and they tell me that they are suffering from some sickness and they are very much worried about it, அவங்க என்னுடைய நண்பர்களாகவே இல்லாமல் இருந்தால் கூட தங்களுடைய அந்த வியாதியை குறித்து, அவர்கள் கஷ்டப்படுறது குறித்து, அதனால கவலைப்படுறத குறித்து என்னிடத்துல சொன்னாங்க அப்படின்னா, I will immediately ask them, do you know a good doctor to go to? நான் உடனே அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன், டாக்டர் யாராவது இருக்காங்களா, டாக்டர் யாராவது தெரியுமா அப்படின்னு நான் உடனே கேட்பேன். Why? ஏன் அப்படி கேட்குறேன்? Because I just want to help them. நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்புகிறேன். And another thing I often do is, I ask, can I pray for them? இன்னொரு விஷயம் என்ன கேட்பேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாமா? And I tell them, I believe that God can heal. நான் இந்த தேவனை நம்புறேன், இந்த தேவன் உங்களை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லுவேன். I've seen God heal people. நான் தேவன் மக்களை குணமாக்குறத நான் கண்டிருக்கிறேன்னு சொல்லுவேன். I have seen tremendous healings happen. அநேக அற்புதங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
I don't claim to be a healer or anything like that, but I have seen Jesus heal people. இயேசு மக்களை சுகமாக்கினதை நான் கண்டிருக்கிறேன். So I tell them, I share with them. அப்ப கண்டிப்பா நான் அவரிடத்துல பகிர்ந்து கொள்வேன். இவர் குறித்து நான் I'm கண்டிப்பா not, சொல்லுவேன். I'm not claiming that I'll do this for them and I'll do that for them. இதை வந்து நான் அவங்களுக்காக செய்வேன் அப்படின்ற விதத்துல நான் என்ன சொல்லிட முடியாது. I always tell them, I believe Jesus can do it for you. எப்போதுமே இயேசு இதை உங்களுக்காக செய்ய முடியும் என்று நான் சொல்லுவேன். Can I pray for you? நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? See, I meet people with financial troubles. பொருளாதாரத்துல பண விஷயத்துல பிரச்சனையா இருக்கிற மக்களை நான் சந்தித்திருக்கிறேன். I meet people with family problems, குடும்ப பிரச்சனையில் இருக்கிற மக்களை சந்தித்திருக்கிறேன். like marriage problems. திருமணத்துல பிரச்சனைகள். People that have no peace. மக்கள் சமாதானமற்ற நிலையில் இருக்கிறாங்க. Meet all kinds of people that are living under depression. இப்படி பலவித மன அழுத்தத்துல மக்கள் இருக்கிறாங்க. பல்வேறு மக்கள் இப்படி இருக்கிறாங்க. Worries. கவலைகள். People that have suicidal tendencies. பல காரியத்தின் நிமித்தமாக தற்கொலை எண்ணங்களால் நிறைந்திருக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறாங்க. Sometimes I meet as a pastor people that have so many secret problems that they cannot share with anybody. சில நேரத்தில் சில மக்களை சந்தித்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட தனிப்பட்ட சில பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறாங்க. And what a wonderful opportunity to talk about Jesus. அப்போ அவரிடத்துல இயேசுவை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு பாருங்க. You know, for most of these problems, there is basically nothing in this world that can help them, except Jesus. அப்போ இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை தவிர வேற எதுவும் யாரும் அவங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. Some of the problems that people face are very extraordinary problems that cannot be solved by the doctors of this world and by the wise men of this world. Only God can solve them. மக்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசாதாரணமான பிரச்சனைகள். இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களோ மிகப்பெரிய ஞானிகளோ பெரிய ஆட்களோ இவர்கள் யாரும் இதை சரி பண்ணவே முடியாது பாருங்க. இயேசு மட்டுமே இதை சரி பண்ண முடியும். Doctors and wise men themselves will tell you we can't do anything. Your God only can do something. இந்த மருத்துவர்கள் பெரிய ஞானிகள் இவங்களே சொல்லிடுறாங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் தான் செய்யணும் அப்படின்னு. Only God can do something. தேவன் மட்டுமே ஏதாவது செய்ய முடியும் என்று அவங்களே சொல்றாங்க. What a wonderful opportunity to share. அப்போ அவர்களிடத்திலே இயேசுவை குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு பாருங்க. Are you making use of that opportunity? அப்போ அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்வீங்களா? Are you reaching out to people in that way? அந்த விதத்துல மக்களை சென்று அடைய வேண்டும், அவர்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற விதத்துல செயல்படுவீங்களா? Are you showing Jesus to people that are in need? தேவையில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை நீங்க காண்பிக்க விரும்புறீங்களா? Are you lifting up Jesus before them so that they can look and see and behold and be healed, be delivered and be saved? அவர்கள் மத்தியில இயேசுவை நீங்க மேலாக காண்பித்து அதன் மூலமாக அவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விதத்துல செயல்பட விரும்புறீங்களா? You need to do that. அப்படிதான் நீங்க செய்யணும் பாருங்க. Wherever you are and whatever you're doing by way of profession and all that, doesn't matter. Thousands of opportunities come like this in every person's life. அப்போ நீங்க எங்க இருந்தாலும் சரி, எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடங்களிலே இப்படிப்பட்ட அநேக மக்களுடைய வாழ்க்கையில இப்படி செய்வதற்கு ஆயிரமான வாய்ப்புகள் வருகிறது. All right. Secondly, சரி, இரண்டாவது, how do you show forth the glory of Jesus? You need to show forth his glory by being a person that is different in this world. எப்படின்னா இந்த உலகத்துல ஒரு வித்தியாசமான நபராக நீங்கள் வாழ்ந்து இயேசுனுடைய மகிமையை வெளிப்படுத்தலாம். See, when you're a Christian, people have so many kinds of opinions about you sometimes. கிறிஸ்தவர்களை குறித்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் இருக்கிறது. I remember when I was studying in a university. நான் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது ஞாபகம் இருக்கு பாருங்க எனக்கு. I took a course in psychology. மனோ தத்துவத்தில் ஒரு படிப்பை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன்.
And the professor, after the first day of classes, he said, well, we have a get together in my apartment. Why don't you all come? He invited the class people. We were only about 10, 15 people. He said, come over to my apartment. We'll get together for an evening. அப்போ அங்கே வந்த பேராசிரியர் வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்குறோம், எல்லாரும் சாயங்காலம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த வகுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தார். Just wanted to get to know us. எல்லாரையும் அறிந்து கொள்ளும்படியாக எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுத்தார். So I went there also. நானும் அப்போ அங்கே போயிருந்தேன். And so he was asking me where I was from, what I was doing and so on. அப்போ நீ எங்கேருந்து வர, என்ன பண்ணுறீங்க அப்படிலாம் அவர் இடத்துல கேட்டார். And I told him I'm from a Bible college background. அப்போ நான் வந்து இந்த மாதிரி வேதாம கல்லூரி பின்னணியிலேருந்து வரேன், இதெல்லாம் குறித்து நான் சொன்னேன். And I want to do ministry and so on. நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்றத குறித்தும் அவர் இடத்துல சொன்னேன். But this man is he doesn't believe in God and, he has nothing to do with Christianity. இவர் பார்த்தீங்கன்னா கடவுளை நம்பாத ஒரு ஆள், இந்த கிறிஸ்தவம் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காத ஒரு நபராக இருந்தார். He immediately said to me, oh, so that means you're a Christian, he said. அப்போ உடனே சொன்னார், அப்போ நீ கிறிஸ்தவங்களா நீங்கள் அப்படின்னாரு. That means you are raised in a Christian family, are you? He said. அப்போ என்ன சொன்னார், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கியா அப்படின்ற விதத்தில் கேட்டார். I said, yes. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். And he said, you should follow Christianity because don't break away from that. It will upset you emotionally and all that. If you are born like that, just follow that, he said. அதில் பிறந்து வளர்ந்துருக்கிறதுனால அதையே ஃபாலோ பண்ணுப்பா. அதை உன்னை விட்டு அதை பிரிக்க முடியாது. ஏன்னா நீ அதில் பிறந்துட்ட இல்லையா, ஒட்டிச்சது உன்னோட. What a assessment. I was stunned with his attitude, How do you testify to a person like that? It's very difficult in this world sometimes. அப்போ இப்பேற்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறார் பாருங்க. இப்பேற்பட்ட நபரிடத்துல எப்படி நீங்க வந்து ஒரு சாட்சியுள்ள விதத்துல வாழ்றது, சாட்சியை பகிர்ந்து கொள்றது? But that's the kind of world we live in. ஆனா அப்பேற்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். People assess you, in so many ways. அப்போ மக்கள் பல விதத்துல இந்த மாதிரி உங்களை எடை போடுறாங்க. Right? They say, well, he's a Christian, so he must not be a very smart person. He believes in God, so he must not be a very bright person, and so on, அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களா, கடவுளை நம்புறியா, அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியா, நல்ல ஞானமுள்ள அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க அப்படின்ற விதத்தில் சொல்கிறாங்க, மதிப்பிடுறாங்க நம்மளை. Oh, you have religious beliefs, therefore, you're not given to intellectual openness. நீங்கள் மத நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அறிவு சார்ந்த காரியத்துக்குலாம் இடம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற விதத்தில் மதிப்பிடுறாங்க. We live in a world like that, you see. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? Therefore, you got to demonstrate to these people, you got to live in such a way that you show to these people that just because you become a Christian and you have some so-called religious belief, you are not dumb and you are not anti-intellectual and that you are not a closed-minded, narrow-minded person, that you're ready to engage with them and talk with them and listen to what they have to say and share with them whatever you have to share with. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியில் வாழும்போது, அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் அறிவு சார்ந்த காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க, ரொம்ப குறுகின மனப்பான்மை இருக்குது உங்களுக்கு, அறிவுபூர்வமாக சிந்திக்க மாட்டீங்க, மூட நம்பிக்கையில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டு, அப்படிலாம் நினைக்கிறாங்க அவங்க. நம்மளும் அது மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடாது பாருங்கள். நம்ம அவங்களுக்கு காமிக்கணும், நம்ம அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள், நாம் படிக்கிறோம் கொள்கிறோம், காரியங்கள் தெரியும் நமக்கும், நம்ம ஒன்றும் குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் அல்ல, திறந்த ஓப்பன்னஸோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் கேட்க ஆயத்தம், பரிசீலிக்க ஆயத்தம், அவர்களோடு பேச ஆயத்தம், அப்படிங்கிறத நம்ம காட்டணும். We have to engage with the world today. அப்போ உலகத்தோட அந்த விதத்தில் நம்ம அவங்களோட பேசணும் பாருங்க. And when you talk with them, then you'll find that, things open up and opportunities come up.
அப்ப அப்படி பேசும்போது அங்கே அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு வருகிறத நீங்க பார்க்கலாம். One example I'll give you. நான் ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன் பாருங்க. One great man told me, Dr. Abdul Akbar Haq, who's the associate of Billy Graham, told me this. பில்லி கிராம் ஊழியத்தில் உதவியாளராக இருந்த அப்துல் ஹக் என்பவர் என்னிடத்துல ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் பாருங்க. அவர் என்னிடத்துல இப்படி சொன்னார். After the evening crusade meetings, when the altar call is given, there are some intellectuals who have many questions who come for altar call, and they have people ready to help them. சில ஆட்கள்லாம் சில கடினமான கேள்விகளோடு வருவார்கள். இயேசுக்குன்னு ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால் வருவாங்க. ஆனால் கடினமான கேள்விகள், யாராவது கொஞ்சம் பதில் சொல்லி உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இவரை நியமிச்சிருந்தாங்க. He was one of them that was helping in that area. அப்போ இந்த மாதிரி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிற அந்த அறிவு சார்ந்த ஆட்கள் தான். ஆனால் சில கடினமான கேள்விகள் அவர்கள் மனதில் வைத்து வர்றாங்க. அப்போ இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்ற விதத்தில் அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த அப்துல் ஹக். One person was referred to him. அப்போ ஒருவர் அவரிடத்துல கூப்பிட்டு வந்தாங்க. He was a big officer of some kind. ஒரு துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக அவர் இருந்தார். And he came and asked so many intellectual questions, difficult questions. அப்போ ரொம்ப ஒரு கடினமான அறிவு சார்ந்த பல கடினமான கேள்விகள்லாம் கேட்டார். And Abdul Haq is a very intellectual person. அப்துல் ஹக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு நபர் பாருங்க. And he answered every question. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டார். But once he answers a question, he'll go to the next question, you know. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா அடுத்த கேள்விக்கு அவர் போயிடுறார். Like that, he was going after one after the other for a long time. இப்படி ரொம்ப நேரமா ஒரு கேள்வி பதில் சொன்னா அடுத்த கேள்வி இப்படி கேள்வி கேட்டுட்டே போயிட்டு இருந்தாரு அந்த நபர். Finally, he stopped him and said, it seems, "Sir, what is your real problem? Tell me. Just, you're asking so many questions, but what is your real problem? What can we do for you?" he said. அப்போ அப்துல் ஹக் இடையில நிறுத்திட்டு, இப்படி நீ நிறைய கேள்வி கேட்டே இருக்கிறீங்க, உண்மையாவே உங்க பிரச்சனை தான் என்ன அப்படின்னு கேட்டார். That man immediately started crying, it seems, and said, "My wife left me." உடனே அந்த மனுஷன் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். திரும்பி அழுது என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டார். So Akbar Haq told him, "Why don't you tell it to me first when you came and met me? Why are you asking all these intellectual questions? You should have told me as soon as you came here." அப்போ அப்துல் ஹக் கேட்டாராம், ஏன் நீங்கள் இதை வந்தோடனே ஏன் சொல்லலை? சும்மா பல கேள்விகளை கேட்டுகிட்டே இருந்தீங்களா, ஏன் இதை வந்தோடனே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டார். See how opportunities come up when you talk with a person. அப்போ ஒரு நபரோடு பேசும்போது எப்படி வாய்ப்புகள் வருதுன்றதை கவனிங்க. He answered all the questions, but then it opened up an opportunity to really minister to him. அப்போ எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிட்டார், உண்மைதான். ஆனால் அப்படி சொன்னது நிமித்தமாக அங்கே ஊழியம் செய்வதற்கென்று ஒரு வாய்ப்பு உண்டானது. Amen. ஆமென். So you got to be a different person. அப்போ ஒரு வித்தியாசமான நபராக நீங்கள் வாழ வேண்டும். And when people see you, they should be able to see the glory of God through you shining in a very special way. அப்போ மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் மூலமாக தேவனுடைய மகிமையே உங்கள் மூலமாக அங்கே பிரகாசம் அடைந்து வெளிப்படுவதை அவர்கள் காண வேண்டும். That you are a person that is able to engage with them, talk with them, and you have an open heart and open mind, and that you are not just a religious person with a narrow mind, அப்போ நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பேசி அவர்களோடு உறவாட வேண்டும். ஒரு குறுகிய மனப்பான்மையோட ஒரு மதவாதி போல இருக்காம அவங்களிடத்தில் அந்த அளவில் அவர்களை ஏற்றுக்கொண்டு பேச வேண்டும். The third thing. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, the third thing that we need to do is mentioned in verse 19. மூன்றாவது காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அங்கே 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. He says, "For their sake I sanctified myself, for they also may be sanctified in truth." அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ESV translation says, "For their sake I consecrate myself, so that they may be also sanctified in truth." ESV மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி என்னைத்தானே நான் என்ன செய்கிறேன், பிரித்து எடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார்.
So what does he mean by that? அப்ப என்ன அர்த்தத்துல அவர் அப்படி சொல்றாரு? Sanctify means to set apart, to பரிசுத்தமா dedicate, to consecrate. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அப்படின்னு சொல்லும்போது பிரித்தெடுப்பது, வேறு பிரிப்பது, அப்படி பிரதிஷ்டை செய்வது அப்படின்ற அர்த்தத்தில் வருகிறது. So he says, I have consecrated, set myself aside for this thing, he says. இப்ப என்ன சொல்றாரு? இதற்கென்று நான் என்னை வேறு பிரித்துக் கொள்கிறேன், இதற்காக நான் என்னை பிரித்தெடுத்துக் கொள்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். What does that mean? அப்படின்னா அர்த்தம் என்ன? When a person is serious about what he is doing, ஒரு நபர் தான் செய்வதை குறித்து அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான விதத்தில் இருக்கும்போது he is into it. He is into it all the time. எப்போதுமே அதிலேயே தான் அவர் இருப்பார். A person who's such a good musician practices for so many hours and listens for so many hours and is fully immersed into it. ஒரு நல்ல ஒரு இசை வாசிக்கிறவராக இருந்தார்னா பல மணி நேரம் அதில் இசை வாசிப்பதிலும் இசையை கேட்பதிலும் அப்படியே அதில் மூழ்கி போயிடுவார் இல்லையா? Good sportsman is into building his body and the stamina and the various skills that he needs to do his sports. விளையாட்டு துறையில் இருக்கிற ஒரு நபர் விளையாட்டு வீரராக இருப்பாரானால் அவர் அந்த விளையாட்டில் விளையாடுவதற்கென்று தன்னுடைய சரீரத்தை நல்ல விதத்தில் மேம்படுத்துவதிலும் மற்ற காரியங்கள் மற்ற பல்வேறு திறமைகளை கற்றுக்கொள்வதிலும் அதை வளர்த்துக்கொள்வதிலும் ரொம்ப மும்முரமாக செயல்படுவார். People who are scientists, they immerse themselves into studying their subject. விஞ்ஞானிகளாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய பாடங்களை படிப்பதில் ரொம்ப மும்முரமாக அதில் செலவிடுறாங்க, அவர் அதில் மூழ்கி போகிறாங்க. There's a great preacher that tells a story. ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் ஒரு கதை சொன்னார். He was a football player when he was young, it seems. அவர் வாலிப வயதில் இருக்கும்போது ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்தார். American football. அமெரிக்க கால்பந்து வீரராக அவர் இருந்தார். In that football, you have to do some catching. பந்தை வீசினா பிடிக்கிற வேலை இருக்குது அதில். அந்த ஃபுட்பாலில், அமெரிக்கன் ஃபுட்பாலில் பந்தை வீசினா, பந்தை எட்டி வச்சா அதை பிடிக்கக்கூடிய திறமை இருக்கணும், கேட்ச் பண்ணணும். ஸோ this guy missed the catch one time. அப்போ அமெரிக்கா அந்த ஃபுட்பாலில் இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த பந்தை பிடிக்கணும் பாருங்க, ஒரு முறை அதை தவற விட்டுட்டார். So the coach called him and told him that for 1 week he should live with that ball in hand. அப்போ அந்த பயிற்சி கொடுக்கிறவர் என்ன பண்ணாராம்? அவரை கூப்பிட்டு ஒரு வாரம் இந்த பந்தை நீ கையில் வச்சுக்கிட்டே நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு You தண்டனை. must keep that ball in your hand while you're sleeping, while you're getting up, while you're showering, while you're getting dressed, while you're eating, while you're whatever you're doing, throughout day and night, you must keep the ball in hand, he said. அப்போ சொன்னாரா, என்ன சொன்னாராம்? நீ தூங்கும் போதும் சரி, இருக்கும்போதும் சரி, நடக்கும் போதும் சரி, ட்ரெஸ் மாற்றும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, எப்போதும் இந்த பந்தை உன் கையிலே வச்சிருக்கணும்னு சொன்னாராம். If he has the ball in hand, he'll be throwing and catching and doing something, So he says, keep it in your hand. Always you must keep it in your hand. எப்போ இந்த பந்தை வந்து தூக்கி போடுறது, பிடிக்கிறது, இப்படியே எப்போதும் உன் கையிலே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். 1 week. ஒரு வாரத்துக்கு இப்படியே வச்சிருக்கணும்னு சொன்னாராம். And he says that he greatly improved his skill. He got so familiar with the ball. I mean, whichever way you throw it to him, he can catch it now. அப்போ இந்த ஒரு வாரம் அவர் பந்தை கையில் வச்சிருந்ததுல பந்து எந்தெந்த விதத்துலாம் வரும், எப்படிலாம் வரும் அப்படின்றதுல ரொம்ப கை தேர்ந்துட்டாரு. அது அவருக்கு நல்லா விளங்கிருச்சு. You are in a mission. இப்போ நீங்க ஒரு ஊழிய பணியில் இருக்கிறீங்க. And for that you have to consecrate yourself. அப்போ அதற்கென்று உங்களை நீங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். Get your heart and your mind and everything equipped and ready for the task. உங்களுடைய இருதயமும் மனமும் எல்லாம் இதற்கென்று இதை அடையும்படியாக, இதை செய்யும்படியாக ஆயத்தம். Immerse yourself into this. உங்களை இதற்குள்ளாக மூழ்கடித்துக் கொள்ளுங்கள். Know how you will approach people, how you will talk to them, what you will say, and really think about things and really be very clear in your mind about these things. அப்போ மக்களிடத்தில் எப்படி அணுக வேண்டும், எப்படி பேச வேண்டும், அவர்கள் கேட்கும்போது எப்படி சொல்ல வேண்டும், இதெல்லாவற்றிலும் ரொம்ப மனதிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And the more you study, learn, and understand these things, the better you get at these things. அப்ப இது குறித்து அதிகமாய் படித்து நன்றாக இதை குறித்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் செய்வதற்காக. Then you can truly introduce people to Jesus. அதுக்கப்புறம் உண்மையாகவே மக்களுக்கு நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துவீர்கள். Your mission, don't forget, in life is to show Jesus to people. உங்களுடைய ஊழிய பணி மக்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க. Amen. Amen. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Father God, in the name of Jesus we come. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். Thank you, Lord, for this wonderful truth. இந்த அற்புதமான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your placed us in this world. நீர் எங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And our life has meaning and purpose. எங்களுடைய வாழ்க்கைக்கென்று அர்த்தமும் நோக்கமும் இருக்கிறதே கர்த்தாவே. And I pray that you'll help us to understand that. அதை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. And help us to know our mission in life. நம்முடைய வாழ்க்கையில் ஊழிய பணி இன்னது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. And because that is our mission, help us to consecrate ourselves and give ourselves really fully to it. இந்த ஊழிய பணிக்கென்று எங்களை நாங்களே பிரித்தெடுத்து முழுவதுமாக இதற்கென்று எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க உதவி செய்வீராக. Because this is our mission, help us to be good at it. இதுதான் எங்களுடைய ஊழிய பணியா இருக்கிறது. இதை நல்ல விதத்தில் செய்ய உதவி செய்வீராக. Bless people as they do it, oh God. எல்லா மக்களும் இதை செய்யட்டும் கர்த்தாவே. I pray your blessing upon them as they do it, and your guidance upon them, and your anointing upon them as they do it. இதை செய்யும் போது ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வழிநடத்துதலும் மக்கள் மீது இருக்கட்டும் கர்த்தாவே. May people be touched and be blessed through them. இதன் மூலமாக மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொடப்படட்டும் கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Well, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.